ஐயா பழம் எவ்வளோ? ஒரு 50 ரூபாய்க்கு தாங்க. எவ்வளோ தாங்க? சாப்பிட்டீங்களா ஐயா காலையில்? டைம் ஆச்சுல ஐயா? சாப்பாடு எதுவும் வாங்கிட்டுமா? உன் பேர் ஐயா? இஸ்மாயில். வேணா இன்னொரு 50 ரூபாய்க்கு வேணா போடுங்க. அது எதுக்கு எக்ஸ்ட்ராவா? இல்லை எதுக்கு அது 2 பழம் வச்சிங்களா? இது எதுக்கு? ஏன்? ஐயோ இருக்கட்டும் போதும் போதும். நீங்கள் சொன்னது மனசே திருப்தியாக இருக்கு எனக்கு. நம்மளாம் மனசார அள்ளி கொடுக்குற ஆளுங்க. ஐயோ சந்தோஷமா இருக்கு நீங்கள் சொல்லுது. கொடுக்க மாட்டேனுங்க மனசார. இல்லை ஒரு பழம் 10 ரூபா தானா? ஒரு பழம் 10 ரூபா தானா? 10 ரூபா போட்டிருக்கேனுங்க. அதான் கேட்க. ஒரு பழமே 10 ரூபா தான். நம்மளுக்கு கணக்கு தெரியாது. நான் இதெல்லாம் படிக்கலைங்க. வேண்டாம் ஐயோ 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 சே வேண்டாம் இருக்கட்டும். பரவாயில்லைங்க. ஐயோ சாப்பிடுதீங்களா? எதுவும் சாப்பாடு வாங்கிட்டுமா? ஏன்? சே வேண்டாம் இருக்கட்டும் போதும் அவ்வளோ. ஐயோ போதும். நீங்கள் சும்மா இருங்க. இங்கே பாருங்க என்னைய பாருங்க. ஆஹா கதலி நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா விடுண்ணா குண்ணா. நீங்கள் 100 ரூபா போதும். 100 ரூபாய்க்கு இவ்வளோ ஆனாவா? இல்லை எனக்கு புரியலை. உங்கள் மனசு எனக்கு புரியலை. எனக்கு மக்களுக்கு அள்ளி கொடுப்போங்க தலை. நம்மளாம் பாருங்க அவன்கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்தானுங்க. சரி வித்துட்டு வந்து கொடு அப்படின்னு. இல்லை ரொம்ப தங்கமான மனசாக இருக்கீங்களே. நம்மளாம் மனசார கொடுப்போனுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதில். இந்தாங்க இந்தாங்க பிடிங்க. இங்கே வாங்க சொல்லவே கேளுங்க. நீங்கள் இல்லை எனக்கு எப்படி மனசார தந்தீங்களோ நானும் அதே மாதிரி உங்களை மனசார தர வாங்கிக்கிறணும். அப்படின்னா இல்லை வச்சுக்கோங்க. ஒரு அன்பா பேரனா தரேன். இதே மாதிரி தான் பேசிட்டு 500 ரூபாய் கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க தலை கொடுத்தேன். அப்படியா? 500 ரூபாய் இப்போ ரயில்வே கட்டிக்கிட்டு இப்போ சாப்பாடு கட்டிட்டு வந்துடுவேன். ஆளுக்கெல்லாம் இங்கே வேலை செய்கிறாங்க மண்டபத்தில். சரி அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க தலைவரா. நீங்கள் அதாவது பார்த்து எதுனாலும் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரையும் நம்பி கொடுக்காதீங்க. இருக்கிறான்னு சொல்லி போட்டீங்க. நம்மள்ட்ட வந்து ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் வந்து மொத்தமாக ஒரு 400 ரூபாய்க்கு எடுத்து வைங்கன்னு சொல்லி போட்டு போனவன் தான் தலை. அந்த டீ கடைக்காரத்தை கேளுங்க போய் சொல்றேன். இல்லை உங்களுக்கு நீ ஏன் போய் சொல்ல போறீங்க? 500 ரூபாய் வாங்கிட்டு போனவன் தானுங்க. ஆளே வரலீங்க. சரி நீங்கள் கொஞ்சம் விசாரித்து என்னதுன்னு பார்த்தே கொடுங்க. சரிலாம். இல்லை போதும். நீங்கள் சொன்னதே போதும். சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பேசுறது. சரிங்களா? நான் அவ்வளோதான். நான் ஊட்டி போகிறேன். உங்களுக்கு இந்த ஊட்டி தானா? ஊர் மேட்டுப்பாளையம் தானா? சரி இங்கே காட்டூரில் குடியிருக்கிறேங்க. வாடகை வீடுங்க. சரி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? பிள்ளைகளை கட்டி கொடுத்து மருமக கிழக்கு மண்டிக்கு போகிறாப்பிள்ளைங்க. முடியறது இல்லைங்க. வயசாகி போச்சுங்க. சரி ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க. நான் விட மாட்டேன் தலைவரை. எதாவது 10 ரூபா சம்பாரிச்சு கொண்டு போய் வீட்டில் ஒரு 300 ரூபா 400 ரூபா வீட்டுக்கு கொடுத்துருவோம் தலை. சரி அதானே வேணும். வீட்டை பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு. கூட ரெஸ்ட் எடுத்தது இல்லைங்க தலை. சத்தியமாக சொல்கிறேன். பழம் இல்லைன்னா தான் ரெஸ்ட் எடுப்பணுங்க. சரி இல்லைன்னா போட்டு தள்ளிட்டே சுத்த பண்ணுங்க. அது காற்று இல்லை மாதிரி தலைவரை. தள்ளிட்டு மேட்டு காற்றே இல்லை. 4 வீலுக்கு இல்லைங்க தலைவரை. காற்றை அடிச்சு விடட்டுமா? வேணாங்க. ஏன்? 60 ரூபா வாடகை வாங்குறாங்க. டெய்லி 60 ரூபா வாங்குறாங்க. சொல்லி எனக்கு வாயை வலிச்சு போச்சு தலைவரா. இல்லை காற்று வேணா அடைச்சி விடுதா. இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போறீங்கல்ல. நல்ல சீப்பா. சரி போதும் அவ்வளோதான். இதுக்கு மேலே தராதிங்க போதும். சரிங்களா? இதுவே அதிகமாக இருக்கு எனக்கு. சரி நல்ல தங்கமான குணமாக இருக்கீங்க. அந்த ஒன்றே போதும் வாழ்க்கையில். என்ன கொண்டு போகிறோம்? கரெக்டு தானே? என்ன நம்ம கொண்டு போகிறோங்க. கண்டிப்பாக கல் தடி குழுந்தா அவ்வளோதான் முடிஞ்சா. கரெக்டு. சந்தோஷமா இருக்கு. சரி ஐயோ அப்படின்னா இல்லை. சரிதான் போயிட்டு வரேன். பாய். உங்களை மாதிரி தாங்க ஒரு பாய்க்கா 200 ரூபா பழமே வேண்டாம். 200 ரூபா வச்சுக்கொண்டு சொல்லி கொடுத்துட்டு போகலாம். சரி இல்லை கஷ்டப்படுத்தீங்கல்ல. எனக்கு பழம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு 300 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. உங்களை மாதிரி தாங்க தர. கண்டிப்பாக நல்ல உள்ளங்கள் என்றைக்குமே நல்லது செய்வாங்க. கண்டிப்பாக. சரி பார்த்து வாப்பா வேலையை பாருங்க. காற்று வேணா அடைச்சி விடட்டுமா நான் வண்டிக்கு? சொன்னீங்களா அதே போல. சரி நான் வந்தா பார்க்குறேன். சரி இங்கிட்டு ஓரமா இங்கே வா
இங்கே வா, ஓரமா ஓரமா. என்ன வயிறு ரொம்ப பசிக்கு போல? காலையில் எதுவும் சாப்பிடலையா நீ? ஆ, சரி பாய். சரி இரு, போயிட்டு வரேன்.